சிங்கிள் மெசேஜ் தலைமைகிட்ட இருந்து வந்தா போதும். 234 தொகுதியிலும் இளைஞரணி தம்பிமார்கள் பூத் வரைக்கும் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னு அவங்கள சொல்ல வைக்கணும். தமிழ்நாடு என்னைக்கும் தலை குனியாதுங்கிறத நம்ம தலைவர் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா அதை நாம களத்துல செஞ்சு காட்டணும். தலைவர் சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதான் பலமுறை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை மீண்டும் நாம நிரூபிச்சு காட்டணும். தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. ஆனா நான் சொல்றேன், அடுத்த 32 நாட்கள் களத்துல இறங்கி சரியா வேலை பண்ணோம்னா, பிரச்சாரத்தை சரியா மேற்கொண்டோம்னா 200 இல்ல 234 தொகுதியிலும் நிச்சயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும். அந்த வெற்றி திருப்பூர், கரூர் மாவட்டங்களிலிருந்து நாம தொடங்கணும். அந்த கவுண்டவுனை இந்த மாவட்டங்கள்ல இருந்து நாம ஸ்டார்ட் பண்ணணும். கரூர் மாவட்டம் ஏற்கனவே 100% வெற்றி பெற்றிருக்கோம். இருந்தாலும் இந்த முறை அசால்ட்டா இருந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். போன தடவை வாங்கினது வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துக்கு நம்ம டார்கெட் பண்ணணும். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம், காங்கேயம், திருப்பூர் தெற்கு தொகுதிகளையும் போன தடவை மிஸ் பண்ண பல்லடம், அவினாசி, திருப்பூர் வடக்கு, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் தொகுதியும் நாம இந்த முறை மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றியை நாம தேடி தரணும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம ஆட்சி அமைக்க போவது உறுதி. திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்ம தலைவர் உறுதியாக 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார போவது உறுதி. அந்த வெற்றிக்கு இளைஞரணியுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படின்னு எல்லாரையும் பேச வைக்கணும். இளைஞரணி தம்பிமார்கள் சூப்பரா வேலை பார்த்தாங்க, திமுக இளைஞரணி அடிச்சுக்க ஆள் இல்லைங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். வெற்றினா அது சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாது, எல்லாரும் வியந்து பேசுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். அடுத்த 32 நாட்களுக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியணும். ஆகவே இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை பணிகளை செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய எக்ஸிட் போல்ஸ், இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வரும். அதுவும் இந்த கருத்து கணிப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கருத்து கணிப்புலையும் திமுக தான் வெற்றி, திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் கான்ஃபிடண்டா இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருக்கக்கூடாது. கருத்து கணிப்பில் என்ன சொல்றாங்களோ அதை டபுள் பண்ணி காட்டணும். அதுதான் திமுகவுடைய இளைஞரணியுடைய வெற்றி. நம்மளை அழிச்சிருவோம், நம்மளை ஒழிச்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு புதுசாக கிளம்பி வருவாங்க. ஏற்கனவே இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். அவங்களெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களே 1940களில் அண்ணாவே சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? திமுக அழிக்கணும்னு பல பேர் கிளம்பி வருவாங்க, திமுக அழிக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழி வெட்டுக்கிட்டு இருக்கும்போது திமுக 6 அடிக்கு வளர்ந்துரும். உடனே அவங்க 6 அடிக்கு குழி வெட்ட இறங்குவாங்க, அதுக்குள்ள திமுக 12 அடிக்கு வளர்ந்துரும். நீங்க வெட்ட வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம், உங்களால எந்த நாளைக்கும் திமுகவை நெருங்க முடியாது, வீழ்த்த முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டார். எனவே அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தேர்தல் பணிகளில் நாம ஈடுபடுவோம்னு கூறிக்கொண்டு, மீண்டும் பிரச்சாரத்தப்போ வருவேன், உங்க மாவட்டத்துக்கே வந்து உங்களை எல்லாம் மீண்டும் நான் சந்திப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆலோசனை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகத்துக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.